அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஹுண்டாய் கிரெட்டா அப்படின்னு பேரை கேட்டாலே இன்றைக்கி இருக்கிற ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில், ஒரு மிட் எஸ்யூவியில் இன்றைக்கி ஒரு நிரந்தரமான இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஹுண்டாய் கிரெட்டாவில் நிறைய எடிஷன் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நைட் எடிஷன் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்மகிட்ட வந்திருக்கிறது அட்வென்ச்சர் எடிஷன். என்ன அப்படி இந்த அட்வென்ச்சர் எடிஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த அட்வென்ச்சர் எடிஷனில் மெயினாக கருப்பு கலரு, கிரே கலரு, அது இந்த ரேஞ்சர் காக்கின்னு ஒரு கலர் இருக்குது. நம்ம அந்த எக்ஸ்டரில் பார்த்துருப்போம். அந்த கலர் வந்துடுது. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? நான் அந்த பக்கம் வேணால் படம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அல்கசர்லேயும் வந்திருக்குது, உங்களுக்கு ஹுண்டாய் கிரெட்டாலையும் வந்திருக்குது. அந்த கலர் உண்மையாலுமே செம்ம லுக்காக இருக்குதுங்க. கலர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாங்களா? நார்மலாக இருக்கிற கிரெட்டாக்கும் இந்த அட்வென்ச்சர் எடிஷனுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த லோகோ, இந்த கிரில்லு எல்லாமே ஷைனிங் பிளாக்கு. டோட்டலாகவே இந்த கீழே ஸ்கிட் பிளேட் நோக்கும் ஷைனிங் பிளாக்கு. அப்புறம் சேம் எல்இடி லைட்ஸுங்க, டிஆர்எல் அதெல்லாம் அதே மாதிரி தான் வந்துடுது. அப்புறம் இங்கே உங்களுக்கு இண்டிகேட்டரு, ஃபாக் லைட்ஸு, அப்புறம் ஏர் வெண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் சேம் அதே தான் வந்துடுதுங்க. அப்புறம் இன்ஜினும் கிட்டத்தட்ட சேம் அதே தான். 1.5 பெட்ரோல் இருங்க, அப்படியே இன்ஜின் ரூம் காமிச்சிட்றேன். இன்ஜினும் அதே தான். என்னென்னாங்க, இந்த அட்வென்ச்சர் எடிஷனில் பெட்ரோல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. டீசல் என்ன சூடா, இவ்வளோ சூடு, என்ன கொதிக்குது சூடு, அப்பா என்ன வெயிலுங்கிறீங்க. இந்த அட்வென்ச்சர் எடிஷனில் பார்த்தீங்கன்னா டீசல் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையாலுமே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன காரணம்னா, அந்த கலர் வருது, ரேஞ்சர் காக்கிங்கிற கலருங்க. சேம் இன்ஜின் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. சேம் அவங்களுடைய 1.5 இன்ஜின், அதே இன்ஜின் தான். இன்ஜினில் எந்த மாற்றமும் இல்லை. இது உங்களுக்கு நேச்சுரலி எஸ்பெக்டட் இன்ஜின். இது உங்களுக்கு 113 பிஹெச்பி, 144 NM டார்க்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக் சிவிடி, அதுதான் நம்மகிட்ட இருக்குது. இது இங்கேயா ஓகே. கருப்பு கலர், சும்மா கொம்ப நாட்டு இருக்கலாம் கலர். பார்க்குறக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அலைவில்ஸ் பிளாக் கொடுத்துட்றாங்க. 215, 60, 17. இங்கே உங்களுக்கு கேலிபர் பிளாக் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அலைவிலும் பிளாக் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அட்வென்ச்சருங்கிற ஒரு பேட்ச் வந்துடுது. இங்கே அட்வென்ச்சர் அப்படிங்கிற பேட்ச் வந்துடுதுங்க. இங்கே கீழே இங்கே ஒரு இது பிளாஸ்டிக் இதை டோரில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கீழே இது முதல்ல உங்களுக்கு வந்துடும். இது இப்போ ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரூஃப் ரைடில் பிளாக் பண்ணிட்டாங்க. ரூஃப் ரைடில் உங்களுக்கு பிளாக்கில் வந்துடுது. இங்கே ஒரு கேலிபர், பின்னாடி கேலிபரே சிகப்பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. ஏன் இந்த ஓரம் வஞ்சனை ஆடாடா இப்படி பண்ணி போட்டாங்க. முன்னாடி கேலிபர் சிகப்பு, பின்னாடி கேலிபர் வெள்ளையை விட்டாங்க. பின்னாடி இங்கே வந்தீங்கன்னா ஷார்க் பின் ஆண்டனா, டீஃபோகருங்க, பேக் வைப்பர்ஸு, அதெல்லாம் அதே தானுங்க. மற்றபடி இங்கே பிரேக் லைட்ஸு, கிரெட்டா எஸ்எக்ஸுங்க, சேம் எல்இடி டைல் லைட்ஸுங்க. இது அந்த கீழே வர ஸ்கிப் லைட்டு உங்களுக்கு பிளாக்கில் வந்துருச்சுங்க. அப்புறம் ரிவர்ஸ் லைட்டு, இங்கே இந்த ரிஃப்ளெக்டிங் கல்லுங்க, பார்க்கிங் சென்சர், ரிவர்ஸ் கேமரா, 430 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. என்னென்னா ஹுண்டாய் கிரெட்டாவில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஏதாவது ஜாமான ஏற்றி இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே லைட் வந்துடுதுங்க. இங்கே போஸுங்கிற ஊஃபர் வந்துடுது. ஸ்டெப்னி சைஸ் அப்போலோ 4G அன்லாக் கொடுத்துருக்காங்க. 205, 65, 16 நார்மல் டிஸ்க் தான் கொடுத்துருக்குறாங்க. பட்டு மிட் சைஸ்லேயே ஒரு ப்ரீமியம் கேட்டகரியான வண்டி இது தான். புறவு சீட்டு பார்க்கலாங்களா என்னென்னு? அப்பா அந்த ஏறி இறங்குறதுக்கு மட்டுங்க எவ்வளோ சௌரியமாக இருக்குதுன்னு தெரியுங்களா? நல்ல தலைகளை நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குதுங்க. இந்த போஸ் ஃபுல்லாக செட்டு போஸுங்க. இங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. இது சில்வர் கலரில் வந்துடுது. இங்கே ஒரு சன்வைசர், சன்செட் தனியாக கொடுத்துட்றாங்க. இங்கே ஏதாவது போன்கேன்னு வச்சுக்கலாம். பேனரமிக் சன்ரூப்பு, ஹேண்ட் ரெஸ்ட்டுங்க. ஹேண்ட் ரெஸ்ட் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். அதுவே 2 கப் ஹோல்டரு. இங்கே யூஎஸ்பி சார்ஜர், ஃபோன் உள்ளே வச்சுக்கலாங்க. இந்த ஏசி வெண்ட்டை சுற்றி லைட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த லுக்கு, அந்த அட்வென்ச்சர் எடிஷன் சொல்லி. அப்புறம் நான் உங்களுக்கு சீட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சீட்டை காமிக்க வந்துட்டேன். இந்த இடத்துல சீட் ஃபுல்லாகவே டாட்டட் மெட்டீரியல். இது எல்லாமே பார்த்தீங்களா? இந்த பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. பச்சை கலர் எங்கள் லைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது டாட்டடு, உட்காரது டாட்டடு. 3 அது 3 பெல்ட் இது கொடுத்துட்றாங்க. அட்வென்ச்சர்னு சொல்லி இங்கே ஒரு இது தலைகாணி தனியாக கொடுத்துட்றாங்க சாயருக்கு. என்ன ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குதுங்க.
வாங்க அப்படியே முன்னாடி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குல்ல, அழுகாமல் இருக்குது. தூக்கிட்டு ஆடா பாதி தூக்கிட்டுலாம் போகக்கூடாது, கேட்டு எடுத்துகிட்டு போகணும். இங்கே வந்து ஒன் டச் பவர் விண்டோ, டிரைவர் சைடு. இது இந்த பவர் விண்டோ ஃபோல்டுங்க, போஸ் சிஸ்டம். இங்கே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஏசி வெண்ட்டில் அதே மாதிரி பச்சை கலர் அட்வென்ச்சர். இருங்க வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் ஸ்டார்ட் பட்டன்? இந்த பக்கம் இருக்குதா? இங்கே பா மீட்டரில் என்னெல்லாம் சுற்றி வருது அழகழகா. லோ ஃபியூயல் செமையாக சுற்றி வருது மீட்டரில். ஸ்போர்ட்ஸ் மாத்திரம் மாறுமா? ஆமாம். ஓ இதுலையா? ஓ கம்ஃபர்ட்டுக்கு. இது ஸ்னோ, மட்டு, சாண்டு. இது வந்து இதுக்கு கம்ஃபர்ட்டு. ஓ ஈக்கோக்கு பச்சை கலரு, ஸ்போர்ட்டுக்கு செவன்னு இருக்குது வேறு. ஆஹா சே செமையாக இருக்குது பார்க்குறக்கு அழகு. இந்த பக்கம் 2 லைன்ஸ் வேறு கொடுத்துட்றாங்க ப்ளூ கலரில். அந்த இது காட்டு இருக்குது. ஐயோ இது நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், மோட்டேஜ் சீட். அது நான் சொல்ல மறந்துட்டேன். 1 2 3 4 5 6 6 வே. ஓ சாரி 8 வே மோட்டர் அட்ஜஸ்ட். ஓகே. அப்புறம் மற்றதெல்லாம் ஸ்டேரிங்கிறீங்களா அதே தானுங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்கு, இந்த வாய்ஸ் கண்ட்ரோலுங்க, இதெங்கெல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோலு. வாய்ஸ் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு. ஓப்பன் சன்ரூஃப் அப்படின்னு ஒரு ப்ளூ லிங்க் ரெக்வயர்ட் வுட் யூ லைக் டு ஆக்டிவேட் சர்வீஸ். அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டியது இல்லைங்க. சேம் டேஷ்போர்டு கிஷ்போர்டு மற்றதெல்லாம் அதே தானுங்க. என்னென்னா அந்த ஏசி வெண்ட்டை சேர்த்து கரெக்டாக அது ப்ளூ கலர், அது ஒரு பைப் மாதிரி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு லுக்காக. அசார் இண்டிகேட்டருங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஏசி, அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங், யூஎஸ்பி. இங்கே ஒரு யூஎஸ்பி தான் அதுவுமே. ஆமாம் அது யூஎஸ்பி தான். அழகான கியர் நாபு, அந்த டிரைவ் ட்ராக்ஷன் மோடுங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங்கு, ஆட்டோ ஹோல்டு. இங்கே பாருங்க குழு சீட்டு. அடாடாடாடாடா என்ன குழுன்னு இருக்குது. இந்த ரியர் வியூ மிரர் நம்ம தனியாக ஆன் பண்ணிட்டோம்னா இந்த கேமரா ஆனில் இருக்கும். ஓ அடாப்டிவ் லைன்ஸோடு வந்துடுது, பரவாயில்ல. இதை மட்டும் நான் வேலை செய்ய ஏன்னா வேலை செய்யலை என்ன எனக்கு தெரியல. இது வந்து உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டு ஓகே, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. மெயினான விஷயம் என்னென்னு பார்த்துக்கங்க, இங்கே வந்து ஏர் பியூரிஃபையர் இருக்குது. இந்த ஏர் பியூரிஃபையர் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் நம்ம டீம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். பிறந்த குழந்தைகள் வந்து நிறையா காரில் அவங்க வெளியூர் கூட்டிகிட்டு போவாங்களாமா. கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற இடத்துல இவங்க இந்த ஏர் பியூரிஃபை வந்து நல்லா யூஸ் ஆகுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு வீசிங் ட்ரபிள்னால ஒரு வயசானவங்க ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் இருக்கிறனால இந்த காரில் ட்ராவல் பண்ணுறனால அவங்களுக்கு ரொம்ப 100க்கு 100 சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேட்குறதுக்கு. இந்த ஏர் பியூரிஃபையர் இவ்வளோ வேலைகள் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே அப்போ தான் தெரியும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வேனிட்டி மிரர் கிடையாதுங்க, இங்கே வேனிட்டி மிரர் இருக்குது. ஓ இது வந்து தனியாக தள்ளி விட்டுக்கலாம். இதைய பேனரோமிக் சன்ரூஃப். அப்பா எவ்வளோ பெரிய சன்ரூஃபுங்க. ஆனால் நம்ம உடம்புக்கு 2 பேர் ஏறி நிற்கலாம் மாட்டிருக்குதுங்க, அவ்வளோ பெரிய சன்ரூஃப் இருக்குது. செம. அதை ஓப்பன் பண்ணி விட்டு நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த துணிமே வந்து கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்குது. இந்த துணிமே பார்த்திங்கன்னா இங்கே வருங்க, உங்களுக்கு நல்ல கெட்டியாக இருக்குது துணி. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஓஎஸ் ப்ளூ லிங்க்கு, அந்த வண்டி டோ பண்ணுறது இதெல்லாம் வந்துடுது. இங்கே கண்ணாடி வைக்கிற இடம் வந்துடுது, எல்இடி லைட்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் மெயினான விஷயம் பார்த்துக்குங்க, என்ன கேமரா? டேஷ் கேமரா. உள்ளே ரெக்கார்டாகு, வெளியே ரெக்கார்டாகு. இன்றைக்கி இருக்கிற சேஃப்டி ஃபியூச்சர்ஸில் மிக முக்கியமான ஐட்டம் வந்து இந்த டேஷ் கேமரா. அடப்பாவி அது கை காமிச்சிட்ருக்கிறேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் அது. ஓகே. அப்புறம் இவங்களோட செட்டு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. போஸ் சிஸ்டம் வேறு லெவலாக இருக்குது. அப்பா என்ன பேசுங்க. இருவார்த்தை ஒன்றாகி
என்ற ஓர் வார்த்தை உண்டானதே. நல்லா பேசு, இன்னும் வைக்கலாம் பேசு. என்ன முன்னு என்பது ஆனதை தென்மேற்கு பருவக்காற்று. ஓகே, இனி என்ன பண்ணலாங்க, எடுத்து லைட்டாக ஒரு ட்ரையல் ஒன்று விடுவோம். எப்படி தெரியுங்களா இருக்குது பெட்ரோல் இன்ஜின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது. 1.5 4 சிலிண்டர் போலாங்களா. நார்மலாக டி மோடில் தான் போட்டிருக்கிறேன். போட்டு அப்படியே கால் எடுத்தாலே போதும். இந்த இது வேணும்னு வச்சுக்கலாம், வேண்டாடி ஆஃப் பண்ணிக்கலாம் கேமராவை. ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண தான் ஆன் ஆகுது. 720 கிளாரிட்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம் 1080. பா ஸோ நெகு 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 நெகுன்னு இங்கே பாருங்க. இந்த தண்ணி ஸ்டேரிங் எப்படி இருக்குது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஸ்டேரிங். ஆரன் செமைங்க, டியூவல் ஆரன் கொடுத்துருக்காங்க. ஜம்முன்னு இருக்குது, ஒரு அந்தமா. பேடல் ஷிஃப்ட்லேயும் போட்டு பார்த்தாச்சு. ஸ்போர்ட்ஸ் போடலாமா? ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட். எதில் மாற்றிருக்கீங்களா ஸ்போர்ட்ஸு? ஓ, இங்கே தான் மாற்றணுமா? ஆமாம், ஸ்போர்ட்ஸ் மோட். ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டாச்சு. ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டோம்னா மைலேஜ் காணாமல் போயிடும்மா. ஓ, நீங்களும் சின்ன பசங்க 2K கிட்ஸு எல்லாம் தான் விரும்புவீங்க. இங்கே வாரு போடு. ஆர்பி மீட்டர் 5க்கு போயிடுச்சு, அசால்ட்டு 60 தாண்டுது. அப்படியே வேறு லெவல். இதெல்லாம் தங்கம் பெட்ரோல் வண்டியெல்லாம் வச்சுருந்தோம்னா ஈகோ மோடு போட்டு அழகாக மைலேஜ் கொண்டு வரணும். ஏன்னா அவங்க கம்பெனிக்காரங்க சொல்கிறது 20 சொல்கிறாங்க. எப்படி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 17ஆவது கொண்டு வரணும். கரெக்டாக? இப்போ நம்ம போகும்போது இது வந்து பச்சை கலராக எரியுது, வேறு கிரீன் கலர். அருமை அருமை, செம்மையாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. அப்பா, உங்களுக்கு அந்த மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து என்னது டயர் ப்ரெஷர் மானிட்டர்லேருந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிறது, எவ்வளோ பெட்ரோலு ஆவரேஜ், இது எல்லாமே இது கிடைக்கும், எல்லாமே காமிக்கும். ஸ்டேரிங் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. இந்த பா தண்ணியாட திரும்புது அப்படியே, சும்மா நெகு 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 நெகுன்னு. டீசல் வண்டியே நம்ம கரெக்டாக அதிகமாக இது வண்டி ஓட்டிட்டு நல்லா பவர்ஃபுல்லாக பெட்ரோல் வண்டி ஓட்டுங்கிறது இப்போ வித்தியாசமே நம்மளுக்கு தெரியுது. நான் ஒன்று பண்ணுறேனுங்க, இந்த வண்டியினுடைய டீட்டெயில்ஸு விலைகளை எல்லாம் நான் இந்த பக்கம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். கலர்ஸும் போடுறேன் அட்வென்ச்சர் எடிஷனில். என்னென்ன அதான் வித்தியாசங்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். முன்னாடி கிரில்லுங்க, அப்புறம் இந்த ஸ்கிப்லெட்டு, அதுக்கப்புறம் இந்த கேமரா, அப்புறம் இந்த பச்சை கலர் இதுங்க சீட்டு. மெயினாக சீட்டு தான் அருமையாக இருக்குது. சீட்டு குழு குழு சீட்டு. இன்னும் வரைக்கும் வெயில் இன்னும் ஓடு போட்டுட்டு இருந்தது, அப்படியே மழை வேறு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இன்னும் வேறு சாப்பிடல. பார்த்துங்க, மணி 3 ஆச்சு. நாங்கள் 2 பேரும் இந்த ஹுண்டாய் கரெக்டாக நைட் எடிஷன்னே வருதுமா. அது நம்ம அந்த வென்யூ பண்ணோமா நைட் எடிஷனு, அதனால் வந்து நம்மளுக்கு அந்த நைட் எடிஷன்னே வருது. ஹுண்டாய் கிரெட்டாவுடைய அட்வென்ச்சர் எடிஷன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வண்டியில் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? மெயினாக அந்த கேமரா, அது என்ன கேமராமா, விஸ்குன்னு வாங்க, டேஷ் கேம். அது இங்கிலீஷில் அந்த டேஷ்ங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது. டேஷ்னால் இப்படி கோடு தான். டேஷ்னால் கோடு போடுறது, டேஷ்னால் இடிக்கிற கேமராவா இது? ஓகே, நீங்கள் நான் என்னென்ன விலை இருக்குது நான் அந்த பக்கம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். வண்டி ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு மாடல் பேசிக்லேருந்து இருக்குதுங்க. ஆக்சுவலாக மாடல் ரிவ்யூ கேட்டிருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் கிடைச்சனா கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ போடுறேனுங்க. டீசல் கேட்டிருக்கீங்க, பேசிக் மாடல். ஆல்ரெடி நான் பெட்ரோல் பேசிக் மாடல் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். டீசல் வந்து இன்னும் பேசிக் மாடல் நான் போடலை, கேட்டிருக்கீங்க. கூடி சீக்கிரம் நான் வண்டி கிடச்சேன்னு உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேனுங்க. இந்த கரெக்டாவுடைய டீட்டெயில்ஸு விலைகளை எல்லாமே போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இதனுடைய கலரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போடுறேன் பாருங்கள். பிளாக்கு, இது அப்புறம் என்ன மெயினான கலர் காக்கி கிரே, கருப்பு வெள்ளை காக்கி கிரே, 4 கலர் தான் வருது மெயினாக.
ஓகே, அருமை, அருமையோ அருமை வண்டி, சூப்பர். எத்தனை பேர் வந்து கரெக்டாக பெட்ரோல் வச்சுருக்கீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது மறக்காமல் எனக்கு அது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா டீசல் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் தெரியுங்க தாராளமாக. ஏன்னா லாங் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க 20-21 கிடைக்குதுன்னு சொல்லி. லோக்கலுக்கு வந்து 15, 16, 17 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக. பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? சென்னை சிட்டி வேண்டாங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா சென்னை சிட்டி எப்போவுமே டிராஃபிக் இருக்குது, கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக கிடைக்கும். பட் நம்ம ஏரியாவில் லோக்கல் லாங்குக்கு வந்து ஆவரேஜாக உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிறது, ஹுண்டாய் கரெக்டாக பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சிவிடி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம டிஎம்எஃப் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்க. நம்ம இன்னும் ஏன்னா அதோடய ரிவ்யூ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் எடுத்து நம்மளுக்கு ரிவ்யூ கொடுக்கல. சப்போஸ் யாராச்சும் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா யூசர் ரிவ்யூ நம்ம வேணால் நம்ம அதை பண்ணலாங்க. இந்த கரெக்டாக இது உங்களுக்கு பார்க்கணும், இந்த அட்வென்ச்சர் எடிஷன் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே வேணால் அந்த கோவை கொண்ட நம்பர் கொடுத்துட்றேன். வேணால் கான்டாக்ட் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஸ்.